வணக்கம் நண்பர்களே, ஒரு அட்டகாசமான ஒரு இலந்த வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக விளைந்தது அதாவது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தில் இருந்து சேகரித்த இந்த இலந்தை பழம். இந்த இலந்தை பழத்தில் எப்படி இலந்தை வடை செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன். நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வரமிளகாய், உப்பு, கொஞ்சமாக புளி, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது குண்டு வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு வெல்லம், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம். இது எல்லாம் செய்து தான் நம்ம பாட்டிமார்கள் இலந்தை வடையை செஞ்சு நமக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கட்டில் கடை மாதிரி வச்சு இது மாதிரி தாம்பாளத்தில் வச்சு சேல்ஸ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட இலந்தை வடை சாப்பிட்ட வரைக்கும் நம்மளோட தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டிமார்களுக்கோ நம்ம அம்மா காலத்திலேயோ பார்த்தீங்கன்னா யாருக்குமே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆரோக்கியமாக 5 புள்ள 10 பிள்ளை எல்லாம் பெற்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த இலந்தை வடை சாப்பிட்ட வரைக்கும் நீர்க்கட்டி, சதைக்கட்டி, இந்த மாதாந்திர தீட்டு பிரச்சனை இது மாதிரி எதுவுமே நம்ம அம்மாக்களுக்கோ பாட்டிமார்களுக்கோ வந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த இலந்தை வடை, இந்த இலந்தை பழம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதையும் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. வைத்தியர் கனகராஜ். நன்றி, வணக்கம்.